என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி. கட்டாயம் என் காதல் ஆட்சி கைகூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா. அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேதலிய ரொம்ப ரொம்ப பத்திரம். எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தந்த என் மனசு. ஆமாண்டி, எனக்கும் ஷாக்கிங்கா தான் இருக்கு. இவன் எதுக்கு இவன் கூட நின்னுட்டு இருக்கான்? இவன் ஃப்ராடுல 1 நம்பர் ஃப்ராடுடி. இவன் எத்தனை பொண்ணு என்னென்ன பண்ணிருக்கான் தெரியுமா? இப்ப இவன் கிட்ட இவன் மாட்டிட்டு இருக்காளே, என்னடி பண்ண? நமக்கு எதுக்கு வாங்க, வா வாயை மூடிட்டு வா நம்ம போ. என்னடி எல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி பேசிட்டு இருக்க? கதிர் பிரணிகாவை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு உனக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது சேச்சே நம்ம இப்படி விட்டுட்டு போக கூடாது. இரு நான் போறேன். நேத்ரா சொன்னா கேளு, நீ போய் அசிங்கப்பட்டு தான் வருவ. வேணானா வேணாம் விடுடி. ஆமாண்டி நேத்ரா, சாரா சொல்றது கரெக்ட் தான். நீ போகாத, அவ ரொம்ப திமிரு பிடிச்சவ, ரொம்ப திமிரா பேசுவா. வேண்டாம் விடு. அவளை ஏண்டி பாக்குறீங்க? கதிரை பாருங்கடி. கதிர் உண்மையாவே அவளை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு நமக்கு தெரியும்ல. ஏய் சாரா, உனக்கு தெரியும்ல, நீ எப்படி பேசினா எப்படிடி? நேத்ரா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அவ நம்மள திமிருத்தனமா பேசுவாடி. பரவாயில்ல, அவ என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் போறேன். பிரணிகா என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு. என்ன நீ யாரு என்ன வந்து கேள்வி கேட்கறதுக்கு? இங்க பாரு பிரணிகா, நீயும் சீனியரும் லவ் பண்றது இந்த காலேஜ்க்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இவன் கூட அதுவும் இங்க யாருமே வர மாட்டாங்க. இவனை நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கியே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? என்னோட பர்சனல்ல நீ ஏடி தலையிடுற? நான் என்ன வேணா பண்ணிட்டு போறேன், உனக்கு என்ன வந்தது? உன் வேலை என்னமோ அதை பாத்துக்கிட்டு போ. அதான் சொல்றல, மூடிக்கிட்டு போ. டேய் செருப்பு பிஞ்சிரும். நான் உன்கிட்ட பேசல, அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ வாயை மூடு. இப்ப நீ பண்ண வேலைக்கு உன்னை நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன். அமைதியா இருந்துரு. ஏய் யாரை பார்த்துட்டு செருப்பு பிஞ்சிருன்றேன்? இங்க பார், வேணாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏற்கனவே உனக்கும் எனக்கும் பகை போய்கிட்டு இருக்கு. இன்னும் நீ மேலும் மேலும் அதை எக்ஸ்ட்ரா காத சொல்லிட்டேன். டேய் அப்படிதான்டா பேசுவேன். ஒரு பொண்ணை விட்டு வைக்கிறது இல்ல. இப்ப இவளா? இங்க பாரு நேத்ரா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். தயவு செஞ்சு வாயை மூடிட்டு வந்த வழியை பார்த்துட்டு போ. ஹே பிரணிகா, நீ பண்றது சரியா? உன்னை கதிர் எந்த அளவுக்கு நம்புறாருன்னு உனக்கு தெரியும்ல. என்ன இப்ப கதிர் கிட்ட போய் போட்டு கொடுக்க போறியா? நீ என்ன சொன்னாலும் கதிர் நம்ப மாட்டாரு. அத நீயே சொல்றியே, நான் என்ன சொன்னாலும் கதிர் நம்ப மாட்டாருன்னு. அப்ப அவர் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றாரு, உன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு உனக்கே தெரியுதுல்ல. அவருக்கு இப்படி துரோகம் பண்றியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? ஏய் என்னடி ஓவரா பேசிக்கிட்டு போற? இப்ப என்ன என்ன இங்க நடந்துருச்சு? நானும் இவரும் பேசலாம்னு இருக்கோம், பேசலாம் நீங்க வந்தோம், அவ்வளவுதான். இதுக்கு போய் நீ என்னென்ன பேசிட்டு இருக்க? ஓ, நீங்க 2 பேரும் பேசுறதுக்கு இதுதான் இடமா? இங்க ஒரு ஈ காக்கா கூட வராது. இந்த இடத்துக்கு நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரதுக்கே பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொறுக்கி கூட வந்து நிக்கிறியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நெஞ்சில பயம் இல்ல? ஏய் வேணாண்டி, வீணா என்கிட்ட வம்பு வச்சுக்காத. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏற்கனவே உன் மேல நான் குறி வச்சிருக்கேன், பாத்துக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு வைக்கிறேன்டி வேட்டு. அடைச்சி வாய முடுறா பொம்பளை பொறுக்கி. ஒரு பொண்ணையும் விட்டு வைக்கிறது இல்ல. இப்ப இவளை என்னடா சொல்லி ஏமாத்திருக்க? நேத்ரா என் விஷயத்த தலையிடாத, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்ன எனக்கு பாத்துக்க தெரியும். ஓ என்ன கதிர்கிட்ட போய் சொல்ல போற, அவ்வளவுதானே? போய் சொல்லு, நான் பேசிப்பேன், எனக்கு பேச தெரியும். ஓ நீ எல்லாம் பட்டாதான் அடங்குவேனா? நான் எதுவும் பண்ண முடியாது, பட்டே திருந்து. நாங்க சொன்னோம்ல, இவளா திருந்தாத ஜென்மம். இவ மட்டும் இல்ல, அத நிக்கலாம் பாரு, அவன் பொம்பளை பொறுக்கி. அவன் கிட்ட சிக்கி சீரழினு இவ தலையில எழுதி இருந்தா நம்ம எதுவும் பண்ண முடியாது. வாடி போலாம். ஆமாண்டி நேத்ரா, நாங்க தான் அப்பவே சொன்னோம்ல, கேட்டியா? இப்ப பாரு அவ என்ன மாதிரிலாம் பேசிட்டு இருக்கானு. வா அவ கேட்னா போட்டோம். சி இங்க பாரு, கதிர் ரொம்ப நல்லவர். அவருக்கு இப்படி துரோகம் பண்றோம்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. நீ எல்லாம் கஷ்டம்தான் படப்போற, பார்த்துக்கிட்டே இரு. அதுவும் இவன் கூட சகவாசம் வச்சிருக்க பாரு, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்க போற. அன்னைக்கு அழுது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏய் எனக்கு தெரியும், நீ ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம். போ, நான் போதான் போறேன். நான் ஏன் இங்க இருக்க போறேன்? நீ இக்கடனா போ. மச்சான் அவன் எங்க ஆளை காணோம்? எங்கடா போன் பண்ணா, வந்துட்டே இருக்கானாமா. பைக் ஏதோ பஞ்சர் ஆயிடுச்சாமா, பஞ்சர் போட்டுட்டு இருக்கேன் வந்துட்டே இருக்கேன்னா. அது சரிடா, ஒரு மாசத்துல எத்தனை பஞ்சரு?
அவன் உருட்டுக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்குடா. ஆமாண்டா, விடு விடு பாத்துக்கலாம். சரி, அங்க பாருடா, அந்த நேத்ரா பொண்ணு இங்க வந்துட்டு இருக்கா. அட, நம்ம ராங்கி. டேய், என்னடா ராங்கிக்கு என்ன நம்ம டிபார்ட்மெண்ட் பக்கம் வேலை? டேய் மச்சான், அவ கிளாஸ் ரெப்பில்ல, எதனா சொல்லி அனுப்பியிருப்பாங்க, அது சொல்றதுக்காக வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, சரி, வந்தவளை சும்மா அனுப்பக்கூடாதுல்ல, செஞ்சு அனுப்பிடுவோமா? டேய் மச்சான், நீயாடா இப்படி பேசுறது? வேணாண்டா, பவுண்ட பொண்ணு விட்டுடா. அப்படிலாம் இல்ல மச்சான், வந்தவளை சிறப்பா வரவேற்கணும்ல மச்சான். வர வர நீ சரியில்லை, பாத்துக்க. நேத்ரா பக்கம் உன் கண்ணு ரொம்ப போகுது. என்ன என்ன கதைன்னு ஒன்றும் புரியல. டேய், ஒரு கதையும் இல்லடா. அவ கிட்டத்தட்ட இப்ப நமக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டான். என்ன சண்டை போடுற ஃப்ரெண்டு. அவ சண்டை போட்டா நல்லா இருக்குடா. அதான் அவ கோவத்தை தூண்டி விட்டு சண்டை போட்டு அழகு பார்க்கலாமேன்னு. நல்லா இருக்குல்ல, நம்ம பார்க்கலாமா? அது சரிடா மச்சான், நீயாடா கதிர இது பொண்ணு பக்கமே போக மாட்டேன். இப்ப என்னடானா அந்த பொண்ணு வம்பு இழுக்கணும்னு வாண்டடா இழுக்கிறியடா. தெரிலடா மச்சான், என்னமோ அவளை போய் வம்பிலுன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குன்னா பாத்துக்கேன். அதான் வம்பு இழுத்துடணும், இல்லைன்னு நினைச்சுக்கேன் தூக்கம் வராது பாத்துக்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுமா. சீனியர், இன்னைக்கு ஸ்காலர்ஷிப்கான ஃபார்ம் தராங்க. உங்க கிளாஸ்ல யாரெல்லாம் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்களெல்லாம் ஈவினிங் 4 மணிக்கு ஹெச்ஓடி வர சொல்லியிருந்தாங்க, ஹெச்ஓடி ரூமுக்கு. ஆமாமா, வந்துருவோங்க, கண்டிப்பா வந்துருவோம். நீங்க சொல்லிட்டீங்க, வராம இருப்போமா? கண்டிப்பா வந்துருவோம். எனக்கு ஸ்காலர்ஷிப் இல்லைனாலும் உங்களுக்காகவாவது வருவோம். டேய் மச்சான், அவ கோபப்பட ஆரம்பிச்சிட்டாடா. அதை தானடா எதிர்பார்த்தேன். இப்ப பாரு. ஹலோ, என்ன நக்கலா நக்கலா பேசுறீங்க? நக்கல் இல்லைங்க, விக்கல். தண்ணி இருந்தா குடுக்குறீங்களா? டேய் வேணாண்டா, இங்க பார், ரொம்ப ஓவரா நக்கல் பண்ற பாத்துக்க. டேய்யா, இவ்வளவு நேரம் நான் மரியாதை தானே பேசிட்டு இருக்கேன், வாங்க போங்கன்னு. நீ என்ன டேய்னு கூப்பிடுற? என்னடி? டேய், நீ வாங்க போங்கன்னு சொன்னது நக்கலா சொன்ன, அது எனக்கு நல்லா தெரியும். உனக்கு மரியாதை ஒரு கேடு, மூஞ்ச பாரு, போடா. போடாவா? ஏய், எங்க டிபார்ட்மெண்ட் பக்கம் இருக்கிறடி, இங்க பார், வச்சு செஞ்சு அனுப்பிடுவோம் பாத்துக்க. வாய அடக்கி பேசிடி ராங்கி. என்ன உங்க டிபார்ட்மெண்ட் பக்கம் வந்தா என்ன உங்களுக்குலாம் கொம்பா முளைச்சிருக்கு என்ன வச்சு செய்யறதுக்கு? எங்க செய்டா பார்க்கலாம். வேணாண்டி, ரொம்ப வம்பு இழுக்காத, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவ பாத்துக்க. டேய், நான் முதல்ல ஆரம்பிக்கல, நீ தாண்டா ஆரம்பிச்ச. நான் உண்டு என் வேலை உண்டு தான் வந்தேன். ஆனா நீ ரொம்ப நக்கல் பண்ணி பேசிட்டு இருக்க. உன்ன போடா போ. சொல்லு சொல்லு, அந்த வார்த்தைக்காக தான் வெயிட்டிங்ல இருக்கமா. சொல்லு சொல்லுடி, போடா போ போ, சொல்லுடி. இங்க பார், வீணா வம்பு இழுக்கிற நீனு சொல்லிட்டேன். நான் போடா மட்டும் தான் சொன்னேன், வேற எதுவும் சொல்லல. இல்ல சொல்லிதான் பாரு, நான் ஏற்கனவே சொன்னதுதான். இன்னொரு வாட்டி நீ அந்த வார்த்தையை சொன்னா அது மாதிரி நான் நடந்துக்க வேண்டியது வரும் பாத்துக்க. அதான் சொல்லல, அப்புறம் என்னடா? மறுபடியும் வாடா போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, வாய பேத்து எடுக்க போறேன் பாருடி உனக்கு. டேய், நீயும் தானே என்ன வாடி போடி சொல்லிக்கிட்டு இருக்க. நியாயமா பார்த்தா நானும் தான் உன்னை பேத்தி எடுக்கணும் பாத்துக்க. அடிங்க, நான் உனக்கு சீனியர் டி, நான் என்ன வேணா பேசலாம். நீ மரியாதை கொடுத்துதான் பேசணும். ஒழுங்கா சாருன்னு சொல்லு, இல்ல சாரின்னு சொல்லு. எனக்கு சாருன்னு சொல்ல தெரியாது, சாரின்னு சொல்ல தெரியாது, சொல்ல முடியாதுடா. என்னடா? ஒழுங்கா இவ்வளவு நேரம் பேசினதுக்கு சாரி சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போலாம், இல்லைன்னா இங்க இருந்து உன்னால போகவே முடியாது. எப்படிமா வசதி? சாரி, நானு சான்ஸேல சொல்ல முடியாதுடா. என்னடா பண்ணுவ? இங்க பாருடி, சிரிச்சுக்கிட்டே பேசுறேனேன்னு என்ன ஊக்கையா நினைச்சிடாத, சரியா? உன்னை சாரி சொல்ல வச்சிருவேண்டி. நீயா சொல்லிட்டீன்னா நல்லது, நானா சொல்ல வச்சேன்னு வச்சுக்கேன் ஏடா கூடமா ஆயிடும். சொல்லிடுமா, நல்லா பண்ணல, சாரி சொல்லிடு. எங்க கதிர் சீனியர், ஐம் ரியலி சாரிங்க, நான் இந்த மாதிரி பேசினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடு. டே கதிரு, வேணாடா, சொன்னா கேளுடா. இருடா, சாரி சொல்லுவாங்க மேடம். சொல்லுவாங்க சாரி. வாய பாத்துக்கிட்டு நின்னுரு, உனக்கு நான் சாரி வேற சொல்லுவேன். உங்க டிபார்ட்மெண்ட் பக்கம் வந்தம் பாரு, என்ன சொல்லணும் அதெல்லாம் சொல்ல முடியாது. போட, என்ன பண்றிய பண்ணிக்க, போட. வேணாண்டி, நானா சொல்ல வச்சா நல்லா இருக்காது பாத்துக்க. போட, உன்னால முடிஞ்சத பாரு, போட. ஓ அப்படிங்கிற, அப்ப பாத்துற வேண்டியதுதான். நான் உன்னை எங்க தேடிட்டு வந்தா நீ இங்க இருக்கியா? ஏய் லூசு, நான் இங்கதான் இருக்கேன், நீயே என்ன எங்க தேடின? ஆமா, நீ நல்ல பிள்ளையாச்சு, எப்பவுமே கிளாஸ் ரூம்ல இருப்ப.
அதான் கிளாஸ் ரூம் சுத்தி சுத்தி பார்த்து நீ அங்க இல்ல நீ இப்படிக்கா வரலாமேன்னு வந்த பார்த்தா நீ இங்க இருக்க. இவளா ஒருவேளை நம்மள பத்தி எதுனா சொல்ல வந்திருக்காளோ? என்ன கதிர், என்னவா அவளுக்கு? ஏய், அவ ஸ்காலர்ஷிப் பத்தி சொல்லதுக்கு வந்திருக்கான். ஈவினிங் 4 மணிக்கு ஃபார்ம் தராங்களாமா. அதான் நம்ம கிளாஸ் பசங்க யாரெல்லாம் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கா. அப்பாடா. ஓகே ஓகே. சரி கொஞ்சம் இரு, நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள விட்டுட்டேன். இரு நான் பேசிட்டு வரேன். பேசிக்கிட்டா இவகிட்டயா? என்ன சொல்றேன்டி இருடி. என்னம்மா பாப்பா, எப்படி வசதி? ஐம் சாரி சீனியர். சாரியா? இவ சாரி கேட்க மாட்டாளே, என்னாச்சு? முகமும் சரியில்லை. அதான் சாரி கேட்டுட்டேன்ல சீனியர், நான் போட்டுமா? எனக்குள் வேதனை நிலவுக்கு தெரிந்திடும் நிலவுக்கும் ஜோடி இல்லை. காண்பதெல்லாம் காட்டியல்ல கண்கள் அறியாதே. உலகம் முழுதும் தூங்கும் பொழுதும் உன்னை தூங்காதே. காதலே நிம்மதி. நான் போறேன் சீனியர். அண்ணா நான் போறேன். சரிம்மா. கதிர், நம்ம இன்னைக்கு வெளியில போலாமா? பிரணி, நீ கொஞ்சம் கிளாஸ்க்கு போ, நான் வரேன். நான் வந்து உன் கிளாஸ்ல வந்து பாக்குறேன், நீ போ. கதிர் என்னடா இப்பதான் கிளாஸ் வந்து வெளியில வந்தேன். நான் சொல்றேன்ல பிரணி, நீ போ, நான் வரேன். ச்சே, நீ எப்பவுமே இப்படிதான் தெரியுமா? எனக்கு வர வர உன்னை பார்க்கவே பிடிக்க மாட்டேது. அப்படியா? சரி பார்க்காத, போ. ச்சே, போறேன், போய் தொலைறேன். அதை செய் முதல்ல. ஏய், நீ ஒன்னு வாட்ச் பண்ணியா? தெரியுதுடா மச்சான் நீ என்ன கேக்குறேன்னு. பிரணிகா வந்ததும் நேத்ரா முகம் மாறினது, அதை விட அதிர்ச்சி நேத்ரா உன்கிட்ட சாரி கேட்டது அதானே? ஆமாண்டா, அவ ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போத குறைக்க அவ சாரி கேக்குறாடா. என்கிட்ட அவ சாரி கேட்க மாட்டான். அவ சாரி கேட்கிற கேரக்டரே கிடையாது, தெரியும்ல? தெரியும்டா மச்சான், ஆனா என்னமோ தெரியலையே, அந்த பொண்ணு திடீர்னு அப்படி பார்த்துட்டு பேசிட்டு போயிடுச்சே. சரி விடுறா மச்சான், நீ அதெல்லாம் போட்டு மனசுக்குள்ள குழப்பிக்காத, விடு. இல்லடா ஷாம், நான் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டே ஆகணும். எனக்கு இதுக்கு என்ன பதில்னு தெரியணும், இல்லைன்னா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நான் அவகிட்ட கண்டிப்பா கேட்பேன்டா. டேய் கதிர், வேணாம், சொன்னா கேளு. அவ வேற எதுனா சொன்னானா பிரச்சனை பெருசாயிடும். வேண்டாம், சொன்னா கேளு. வேற எதுனானா என்னடா சொல்லுவான்னு நினைக்கிறேன். டேய் கதிர், எனக்கு சரியா சொல்ல தெரியல, பட் வேணான்னு நினைக்கிறேன், விட்டுறேன். இல்லடா ஷாம், அப்படிலாம் நான் விட மாட்டேன். என்ன அவளுக்கு ப்ராப்ளம் நான் கேட்டே ஆகணும். அப்புறம் உன் இஷ்டம்டா கதிர். அப்பா, வாசனை திருமணம் வரைக்கும் தூக்குதுரி. அடியே, அது சரி, அவகிட்ட என்னமோ ஒரு மேஜிக் இருக்கு. அவளை பார்த்தாலே பின்னாடியே போயிடுறேன். அது ஏன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. டேய் சூர்யா, வர வர ரொம்ப தப்பு பண்றடா. தப்பா இருந்தாலும் நல்லா இருக்குல்ல. சரி, நம்ம இங்கேயே இருந்து டைமை வேஸ்ட் பண்ண வேணாமே, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாமே. ஆளுங்கெல்லாம் வீட்டுக்கு வரத்துக்குள்ளார நம்ம வேலையை பார்ப்போம். அட, என்ன மாமா நீங்களே கிச்சனுக்கு வந்துட்டீங்க? கிச்சன் பக்கம்லாம் கூட வருவீங்களா? நீ எங்க இருக்கியோ அங்கெல்லாம் வருவேன். கிச்சன்ல மட்டும் இல்ல, எங்க இருந்தாலும் வருவேன். நான் இங்க இருந்தாலும் வருவீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு பசி எடுத்துக்கிச்சு அதானே. வாசனை மூக்க தொலைச்சிருக்கோமே, அதனாலதானே வந்தீங்க. ஆமா ஆமா, அது கூட சொல்லலாம் தான். வாசனை 4 தெருவுக்கு வருதுடி. எப்படி இப்பெல்லாம் சமைக்கிறேன்? அதெல்லாம் அப்படிதான் மாமா, எங்க அம்மா சொல்லி கொடுத்தது. சாப்பிட்டு பாருங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். சாப்பிட வேண்டியதுதான், சாப்பிட்ட பிறகு சூப்பரா தான் இருக்கும். ஆமா மாமா, செம சூப்பரா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடணும், கண்டிப்பா சாப்பிடணும்டி. துளசி. சொல்லுங்க மாமா. இல்லடி, சாப்பிடுறதுக்கு முன்னாடி. சாப்பிடுறதுக்கு முன்னாடி இல்ல, சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்த்துலான்னு தோணுது. ரிஹர்சலா? எதுக்கு மாமா? சாப்பிடுறதுக்கா? சாப்பிடுறதுக்கு கூட ரிஹர்சல் பார்ப்பாங்க? மாமா நீங்க போய் டைனிங் டேபிள்ல உட்காருங்க, நான் எல்லாத்தையும் கொண்டு வரேன், சாப்பிடுங்க. இதுக்கு எதுக்கு நீங்க ரிஹர்சல் பார்க்கணும்? உப்பு காரம் இருக்கான்னு பார்க்க போறீங்களா? ஆமா ஆமா, உப்பு காரம் இருக்கான்னு பார்க்கணும். அதான் அடி, அதாவது நான் சொல்ற ரிஹர்சல் இது வேறடி. வேறயா? அது என்ன மாமா? உனக்கெல்லாம் சுத்தி வளைச்சு சொல்லக்கூடாது, ஸ்ட்ரைட்டா சொல்லணும், அப்பதான் உன் மரமணிக்கு புரியும் போல இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, நேத்து மொட்டை மாடியில. மொட்டை மாடியில? அதான் நேத்து மொட்டை மாடியில ஒன்னு ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ளதான் உன் ஃப்ரெண்டு கதிர் வந்து குட்டையை குழப்பிட்டானே. அவனு குட்டையெல்லாம் குழப்பல, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்துட்டான். இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க மாமா? இல்லடி, வீட்டுல வேற யாருமே இல்ல,
நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். பாப்பாவும் தூங்குறா. அதான் என்ன மாமா, என்ன எதுக்கு இப்ப அத பத்தி பேசுறீங்க? அதான் சொல்றேன்ல, வீட்டுல வேற யாருமே இல்ல, நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். அதான் மறுபடியும் ட்ரை பண்ணலாமான்னு. மாமா, இங்க பாருங்க, விளையாடாதீங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, நான் கதிரி கிட்ட சொல்லிடுவேன், பாத்துக்கங்க. கத்துக்கிட்டதுன்னா ஈவினிங் காலேஜ் விட்டு வருவான், வந்தோடனே சொல்லு. ஐயோ ஆமால, அவன் காலேஜ் வர போயிருக்கான்ல. டேய் கதிரி, நேத்து நல்ல சமயத்துல வந்து காப்பாத்திட்டடா. இன்னைக்கு எப்படிடா? எனக்கு பயமா இருக்கே. மாமா பார்வையும் வேற சரியில்லையே. என்னடி, நான் சொல்றது சரிதானே? கதிர் காலேஜ் விட்டு ஈவினிங் வந்த உடனே அவன் கிட்ட சொல்லு, கதிரே கதிரே, இந்த மாதிரிடா சூர்யா மாமா என்ன அந்த மாதிரி பண்ணிட்டாருடா அப்படின்னு வந்த உடனே சொல்லிடு, சரியாடி? மாமா, நான் வந்து சொன்னது நீங்க நிஜம்னு நம்பிட்டீங்க போல இருக்கு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் கதிர்கிட்ட அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் மாமா. ஏன்னா நீங்க தான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல. நீங்க ரொம்ப நல்லவர் மாமா, எனக்கு தெரியும். ப்ளீஸ் மாமா. ஆமாண்டி, நல்லவனா தான் இருந்தேன். உன்னை பார்க்கற வரைக்கும் ரொம்ப நல்லவனா இருந்தேன்டி. மாமா, ஆமாண்டி. நீங்க வர வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் ஏறு எடுத்து கூட பார்த்தது கிடையாது. ஏன் ஜெனி இருக்கால, அவகிட்ட கூட சரியா நின்னு 5 நிமிஷம் முழுசா பேசுறது கிடையாது. போய் கேட்டு பாரு. தெரியும். அப்ப என்னை பத்தி விஷயங்கள்லாம் கேதர் பண்ணி தான் வச்சிருக்க, அப்படிதானே? இல்ல இல்ல, கதிர் தான் சொன்னோம். நீங்க என்கிட்ட பேசின அளவுக்கு கூட ஜெனி அக்கா கிட்ட பேசினது இல்லைன்னு. அது சரி, சார் இந்த அளவுக்கு வாட்ச் பண்ணிருக்காரோ என்ன? அப்ப என் மேலதான் கண்ணு அவனுக்கு. ரைட்டு. ஐயோ போச்சா, கதிரை வேற மாட்டி விட்டுட்டேனா? அவன் வந்தா என்ன முத்துன்னு முத்துவானே. அதான் எல்லாம் தெரியுதுல்ல. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு புரியுதா இல்லையா? என்ன அர்த்தம்? வேணாண்டி, மனுஷன் ரொம்ப நோக்கடிக்கிற பாத்துக்க. எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேட்காதடி. நானே நடக்கிறதெல்லாம் சரியா தப்பான்னு தெரியாம மன போராட்டத்துல இருக்கேன் பாத்துக்க. எதுக்கு? இங்க பாரு, பேசியே டைவர்ட் பண்ணாத. வெளியில போனவங்களாம் வந்துட போறாங்க. எனக்கு இப்ப ஐயோ, மறுபடியும் விஷயத்துக்கு வந்துட்டாரே. இல்லடி துளசி, எப்படியாவது தப்பிக்க பாரு. என்ன திருத்தல முடிச்சா எப்படி? இங்க பாரு, சொன்னா கேளு. எனக்கு உங்களுக்கு இது அது இல்ல. ஏது? அதான் அது. எதுவா இருந்தா என்ன, நமக்கு செட் ஆகுதுல. அங்க போட்டா என்ன, இங்க போட்டா என்ன, நமக்கு செட் ஆகுதானே பாரு. எங்கேயுமே நம்ம தானே. இங்க பாருங்க, நீங்க இத போட்டீங்கன்னா நல்லா இருக்காது. வேணாம், சொன்னா கேளுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். முடிவு மட்டும் இல்ல, ஒரு முடிவுக்கே வந்துட்டேன்னு வச்சுக்கேன். முடிவுக்கா? என்னது? அது அப்புறம் சொல்றேன். இப்ப நமக்கான வேலை ஒண்ணு இருக்குல்ல, அது முதல்ல முடிச்சுப்போம். அப்புறமா விஷயம் என்னன்னு சொல்றேன், சரியா? என்ன வேலை? அதான்டி சொல்றேன், கிட்ட வந்துட்டு சொல்றேன். மாமா இல்ல. இல்லலாம் இல்ல, இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ப்ளீஸ். என்னது? அதான் சொல்றேன்னு சொன்னல, அதுக்கு முன்னாடி விரல் தொட்டவுடன் கட்டவிழ்த்து அள்ளி கொட்டு கொட்டு கொட்டு. நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் நண்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. துளசி. சொல்லுங்க மாமா. இல்லடி, உன்கிட்ட இல்ல மாமா. புரியா? யோ மாப்பிள, யோ எங்கயா இருக்க? அப்பாடா. என்ன இன்னைக்கு தப்பிச்சுட்டேன்னு பெருமூச்சு விடுறியோ? ஆமா. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் இருக்கு. அந்த அட்டெம்ப்டும் சக்சஸ் ஆகலனா அட்டெம்ப்ட் மேல அட்டெம்ப்ட் எடுத்துக்கிட்டே இருப்பேன். எடுப்பீங்க. போங்க.
இங்க பாரு, உன்னதான் கூப்பிட்டு இருக்கேன், நில்லு. கூப்பிடுறேன் இல்லடி, நில்லுடி. இவ்வளவு தைரியம், கூப்பிட நிக்கிறாளா பாரு, திமுரு பிடிச்சவ. அடியை திமுருக்காரி, நில்லுடி. அது சரி, இப்பவாது காதுல விழுந்தது. அடி, அதுக்குள்ள என்ன திரும்பிட்டான்? ஹேய், அடியே திமுரு பிடிச்சவளே, உன்னதாண்டி திமுரு பிடிச்சவன். ஆனாலும் இவ திமுருக்காக தான் நம்ம பின்னாடி போறோம் போல இருக்கு. ச்சே, எப்பா, நானும் பார்த்தேன், இப்படி ஒரு திமுருக்காரிய பார்த்ததே கிடையாது. ஹேய், உன்னதான் கூப்பிடுறேன்ல, என்ன கூப்பிட கூட போயிட்டே இருக்க? ஏய், கூப்பிடுறது காதல விழல, எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. மறுபடியும் பாரு, அடியை, இவளுக்கு இருக்கிற திமிரு வேற எவ்வளவுக்கும் இருக்காது. பா, ரொம்ப கஷ்டம்டி. உன்னை கட்டிக்க போறவன நினைச்சா எனக்கு இப்பவே பாவமா இருக்கு. எங்க இருக்கானோ அந்த புண்ணியமா. ஏய், ஒழுங்கா நின்னுடு, காலேஜ் ஆச்சான்னு பாக்குறேன், இல்ல கைய பிடிச்சி இழுத்துறேன் பாத்துக்க. என்ன வேணும் உங்களுக்கு? என்னடி திமிரு பிடிச்சி போய் அலையறியா? அங்க இருந்து ஒருத்தன் கூப்பிட்டுட்டு வரானே, ஒருத்தனுக்கு மரியாதை கொடுப்போமேன்னு கொஞ்சமாவது திரும்பி பாக்குறேன் நீனு. திமிரு பிடிச்சவளே. என்ன வேணுமா? ஹேய், என்னடி அங்க இருந்து கூப்பிட்டுட்டு வரேன், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வேற மாதிரி தான் தெரியுது, அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. வேற மாதிரியா? என்ன சொல்றா? டேய் கதிரே, நல்லா தானடா இருக்க, இவன் என்ன வேற மாதிரி தெரியுதுன்றா? என்னடி, என்ன வேற மாதிரிங்கிற? என்ன, எந்த மாதிரி தெரியுது? அத சொன்னல, சொல்றதுக்கு இல்லன்னு. இங்க பாரு, என்னன்னு சொல்லிட்டு போ, இல்ல என் மண்டை வெடிச்சிரும். ஒழுங்கு மாதிரி தான் சொல்லிட்டு போடி. அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. என்ன பண்ற? கையெடு. அப்புறம் என்ன, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு போனா என்ன அர்த்தம்? எப்படி இருக்கு என்ன பார்த்தா? அது சொல்லிட்டு போ. அத சொல்ல முடியாது, சொல்லிட்டேல. என்னடி திமிர அவனுக்கு? உன்னை இப்படி எல்லாம் விட முடியாது, ஒழுங்கா சொல்லுடி. ஏய் பாத்துடி. டேய் ஃப்ராட், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இப்படியா கை பிடிச்சு இருப்பாங்க? அடி திமிரு பிடிச்சவளே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? கூப்பிட்டு தானே இருக்கேன், நீ பாட்டுல போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அதான் கைய பிடிச்சி இருந்தேன். நீ கூப்பிட்டா நிக்கணும்னு எதனா சட்டம் இருக்கா? அப்படியே ராங்கி பிடிச்சவளே, சீனியர் கூப்பிட்டா திரும்பி பார்க்கணும், என்னன்னு கேட்கணும். இல்லனா இந்த மாதிரி எதனா பின் விளைவுகள் வரதா செய்யும். ஆமா ஆமா, இவங்க கூப்பிட்ட உடனே நாங்க திரும்பி பார்க்கணும். இவங்க வச்ச ஆள் தானே நாங்க, அதெல்லாம் திரும்பி பார்க்க முடியாதுடா. என்னடா உனக்கு வேணும்? ஏய் வேணா, வம்பிழுக்காத. இப்போ ஒன்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன பார்க்க என்ன மாதிரி இருக்கு, எதுக்கு நீ அப்படி சொன்ன? அது சொல்லுடி. உன்னை பார்க்க பொம்பளை படிக்க மாதிரி இருக்கு, என் பின்னாடி சுத்திக்கிட்டு வரியே. உனக்கு அறிவு இல்ல? என் கையை பிடிச்சி இழுக்கிறியே, உனக்கு அறிவு இல்லடா. இதெல்லாம் பார்க்கும்போது நீ பொம்பளை படிக்க தானே. ஏய், மரியாதை கெட்டுடும்டி. எனக்கே ஆள் இருக்கா, நான் ஏண்டி வேற ஒருத்தி பின்னாடி சுத்தணும்? எனக்குன்னே ஒருத்தி இருக்காளே, அப்புறம் நான் ஏண்டி வேற ஒருத்தி முன்னாடி சுத்தணும்? ஆமா, உனக்கு தான் ஆள் இருக்கால, எதுக்கு இப்ப என் பின்னாடி சுத்திக்கிட்டு என்ன கூப்பிட்டுட்டு வர? என்ன வேணும் உனக்கு? உன்கிட்ட ஒன்னு கேட்கணும் தான் வந்தேன். என்ன? ஆமா, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? விழாமலே இருக்க முடியுமா? விழுந்து விட்டேன் காதல் வலையிலே. கண்ணுக்குள்ளே உள்ளதென்ன, என்ன சக்தியோ, இவள் பக்கமாக என்னை இழுக்கும் காந்த சக்தியோ. என்னை காதலிக்க பிறந்தவனே நீதான் என்று கைகள் கோர்த்து என் தோள் சாயும் தோழன் என்று எனக்கு தோன்றியதாலே எல்லாம் மாறியதாலே. சரி, கையெடு. சரி, சாரி. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, வழி விடு. இல்ல இல்ல, உன்கிட்ட ஒன்னு கேட்கணும், அதுக்காக தான் உன் பின்னாடியே வந்தேனே. என்கிட்டயா? என்கிட்ட என்ன கேட்கணும்? ஆமா, உன்கிட்ட தான். ஆமா, நீ அவ்வளவு லேஸ்ல சாரி கேட்கவே மாட்டியே, என்கிட்ட இப்ப சாரி கேட்ட? எப்படி கேட்ட? அது வந்து சாரி கேட்டுட்டேன்ல, விடு. இப்ப எதுக்கு அது நோண்டி கேட்டுட்டு இருக்க? ஏய், எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நீ அவ்வளவு லேஸ்லாம் சாரி கேட்கிற ஆளே கிடையாது. ஆனா நீ கேட்கறனா அதுக்கு பின்னாடி எந்த விஷயமும் இல்லாம இருக்காது. இங்க பார், என்னன்னு சொல்லு. உனக்கு எதனா பிரச்சனையா, இல்ல யார் மூலயமாவது உனக்கு எதனா ப்ராப்ளமா? சொல்லு, பரவாயில்ல. அதான் சொல்றேன்ல, எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? அப்படியே எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும்
நான் பார்த்துப்பேன். யாரோட ஹெல்ப்பும் எனக்கு தேவைப்படாது. ரொம்ப திமிரா பேசாத. என்னமோ உன்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். அது மட்டும் இல்லை, உன் முகமும் சரியில்லை, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதான் என்னன்னு கேட்கலாமேன்னு வந்தேன். இங்க பார், நீ நினைக்கிற மாதிரி நான் பொம்பளை பொறுக்கிலாம் கிடையாது. எனக்குன்னு ஒருத்தி இருக்கா. அவளை தவிர நான் வேற எவளையும் பார்க்க மாட்டேன். ம், நல்லா இருக்கு. அவளுக்காக நானும் எனக்காக அவனும் இருக்கும்போது நான் ஏண்டி மத்தவ பின்னாடி சுத்தணும்? நான் எவ பின்னாடியும் சுத்த மாட்டேன். எனக்குன்னு அவ இருக்கா, அவளுக்குன்னு நான் இருக்கேன். அது அவளுக்கும் தெரியும். அவளும் என்னை தவிர வேற எவன் பின்னாடியும் சுத்த மாட்டா. ம், நல்ல லவ், நல்லா இருக்கு. இப்படியே எப்பவும் இருங்க. எங்களுக்கெல்லாம் இருக்க தெரியும், நாங்க இருந்துப்போம். சரி சொல்லு, உன் பிரச்சனை என்ன? இங்க பார், நீ நினைக்கிற மாதிரி நான் வேற எந்த அர்த்தத்துலயும் கேட்கல, ஒரு ஃப்ரெண்டுங்கிற அர்த்தத்தை தான் கேட்குறேன். சொல்லு. அதுவும் இல்லாம எங்க காலேஜ் பொண்ணு வேற நீனு. அப்படி இருக்கும்போது உனக்கு எதனா பிரச்சனைனா ஒரு சீனியரா என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணலாம்ல, அதுக்காக தான் கேட்குறேன். சொல்லு, என்ன பிரச்சனைன்னு. தேங்க்ஸ் நீ கேட்டதுக்கு. ஆனா என்ன, என் பிரச்சனைய நீ இல்லை, அந்த கடவுளே வந்தாலும் சால்வ் பண்ண முடியாது. சரி, நீ வழி விடு. இதுக்கு மேல பேச எதுவும் இல்லை, நான் போகணும். மின்சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூடு கட்டு நம் காதல் தடைகள் வாழ்கிறோம். காயம் படும் வேளை காதல் மருந்தாகும். காதல் மடி மீது உயிரும் புதிதாகும். ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். என்னடா, இது வரைக்கும் துருத்துடைய சீரீஸ்ல தானே நாங்கள் வந்து பேசியிருக்கோம். துருத்துடைய சீரீஸ்ல அருண் நிம்மியா நாங்கள் வந்து பேசியிருக்கோம் இல்லையா? இப்போ நாங்கள் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைமா சூர்யா துளசியா பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் சூர்யா துளசியா நாங்கள் இப்போ பேச வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம கண்ணாமூச்சி சீரிஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த கண்ணாமூச்சி சீரீஸ்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸுங்கிறத விட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு போல இருக்கு. ஸோ அவங்களோட கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். ஆமாப்பா, ஏன்னா எல்லாருக்கும் என்னால் தனித்தனியாக வந்து கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்க முடியல. என்ன ரீசன்னா எனக்கு டைம் இல்லை. இது முன்னு தான் ரீசனே. எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா டைமுங்கிறது ரொம்ப ரொம்ப, அதாவது காலையில் எழுந்திரிச்சதும் எப்படி டக்குன்னு நைட்டு போயிடுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ டக்குன்னு அந்த அன்னைக்கு நாள் வந்து ஃபினிஷ் ஆயிடுது. ஸோ அதனால எனக்கு வந்து டைம் இல்லை, கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்க முடிய மாட்டேது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னன்னா, அக்கா ஸ்கிரிப்டில் ரொமான்ஸ் இருக்கலாம், இங்கே ரொமான்ஸ் ஸ்கிரிப்டாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். சிஸ்டர், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 33 மினிட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், ஓகேங்களா? இந்த 33 மினிட்ஸ் வீடியோவில் சூர்யா துளசியோட செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு 15 to 16 மினிட்ஸ் கவர் ஆயிருக்கும், ஓகேவா? அதாவது பாதிக்கு பாதி வீடியோவில் தான் சூர்யா துளசியோட சீன்ஸை வந்து நான் காமிச்சிருப்பேன். ஏன் நான் அவங்களோட செக்மெண்ட்டை அதிகமாக காமிச்சிருக்கேன் அப்படின்னா, அவங்க 2 பேர் தான் ஹீரோ ஹீரோயின். ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின். ஸோ அவங்களுக்கு நான் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் தரணும், முக்கியத்துவம் தரணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மெயின் ஹீரோயினே வந்து நம்ம சூர்யாவும் துளசியும் தான். செகண்ட் ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதிரும் நேத்ராவும். ஸோ நான் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட செக்மெண்ட்டை நான் லென்த்தாக கொண்டு போய் தான் ஆகணும். ஏன்னா கதையே வந்து அவங்கள சுற்றி தான் இருக்கு. மெயினாக சூர்யாவும் துளசியும் சுற்றி தான் இந்த கதையே இருக்கு. இந்த கதையை பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் 12 எபிசோட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். 12 எபிசோட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கதை ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். இதுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சூர்யா துளசி தான் இங்கே மெயின் கேரக்டர் அப்படிங்கிறது. அப்போ மெயின் கேரக்டர் நான் இவங்கன்னு வச்சுட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கான செக்மெண்ட்டை நான் லென்த்தாக கொடுக்காம ஷார்ட்டாக நான் கொடுத்தா எனக்கு வந்து நல்லா இருக்குமா? ஸ்டோரி நல்லா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க சிஸ்டர். அது மட்டும் இல்லை சிஸ்டர், இப்போ நான் இவங்க 2 பேரும் சூர்யா துளசி இவங்க 2 பேரையும் நான் காட்டும்போது வெறுமனே லென்த்தி டைலாக்ஸ் மட்டுமே லென்த்தியாக நான் கொடுத்துட்டு போனேன்னா பார்க்குற வியூவர்ஸ்க்கு போர் அடிச்சிடும். ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யாங்கிறவர் வந்து ஒரு முறை பையன், துளசி வந்து ஒரு முறை பொண்ணு. ஸோ முறை பொண்ணுக்கும் முறை பையனுக்கும் அந்த சின்ன சின்ன வம்பு இழுக்கிறது, சீண்டல், லைக் எல்லாமே இருக்கும் இல்லையா? நீங்கள் அதாவது நான் வந்து ரியாலிட்டியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். அதனால நான் அப்படி கொடுத்துட்ருக்கேன். இதில் வந்து நான் வல்கராக எடுத்திருக்கேனான்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல. நான் வல்கராக எடுக்கலன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஒரு மாமா வந்து தன்னோட அத்தை பொண்ணுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் நான். ஏன்னா இது வந்து ரியல் லைஃப்ல நடந்திருக்கு நிறைய பேருக்கு. இதை பார்க்குற நிறைய பேருக்கே தெரிஞ்சிருக்கும். அதையும் தாண்டி இது நான் வந்து ஒரு லவ் செக்மெண்ட்டாக கொண்டு வந்துட்டதுக்கு அப்புறம் அதில் நான் ரொமான்ஸ் கொடுக்காம இருந்தா ஸ்டோரியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது, ஓகேவா? அதனால தான் ஒரு மாமா அத்தை பொண்ணு
இவங்களுக்குள்ள என்னென்ன சீண்டல்கள், என்னென்ன சிலுமிஷம், என்ன வம்பு இழுக்கிறது, இதெல்லாம் நம்ம கொண்டு வந்தா மட்டுமே ஸ்டோரி விறுவிறுப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட். அதனால தான் அதுபடி நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் சிஸ்டர். இதுல வந்து நான் நான் வந்து அவங்களுக்கு டோட்டலா ஸ்கிரிப்ட், அதாவது ஒரு ஸ்கிரிப்டே ரொமான்ஸா நான் எடுத்துக்கிட்டு போகல. நான் எனக்கு நல்லா தெரியும். நேற்றுக்கு போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 33 மினிட்ஸ் வீடியோ. அதில் வந்து பாதி நேரம் வந்து இவங்களுக்காக ஒதுக்கியிருக்கேன். மெயின் ரீசன் வந்து இவங்க வந்து ஹீரோ ஹீரோயின், இவங்களுக்கான செக்மெண்ட் நிறைய இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பாதி இவங்களுக்கு ஒதுக்கியாச்சு. மீதி பாதியை வந்து நான் உங்களுக்கு நிறைய காமிச்சிருப்பேன். நம்ம ஜெனி வந்து வில்லி கேரக்டரில் இருக்காங்க, அவங்களோட செக்மெண்ட் காமிச்சிருக்கேன். நம்ம கதிர் நேத்ரா அவங்களோட செக்மெண்ட் காமிச்சிருக்கேன். துளசி கதிரோட அந்த காமெடி சென்ஸ் அதை காமிச்சிருக்கேன். இப்படி நான் நிறைய காமிச்சிருக்கேனே. இப்போ 33 மினிட்ஸ் வீடியோவில் ஃபுல்லாகவே நான் துளசி சூர்யாவை காமிச்சிருந்தால் மட்டுமே நீங்கள் இப்படி யோசிச்சிருக்கலாம் சிஸ்டர். நான் வந்து 33 மினிட்ஸ் வீடியோவில் என்ன என்னால் கவர் பண்ண முடியுமோ எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேனே. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிஸ்டர். நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாவே ரொமான்ஸை கவர் பண்ணல, ரொமான்ஸை ஒரு செக்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். அதுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இது சிஸ்டர். நேற்று நீங்கள் போட்ட கமெண்ட் வந்து நான் படிச்சுட்டேன். நீங்கள் வந்து ப்ளஸும் போட்டிருக்கீங்க, மைனஸும் போட்டிருக்கீங்க. நான் வந்து எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. நான் ஏன்னா எனக்கு ப்ளஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா என்னால் அடுத்தடுத்த ஸ்டெப் ஏறி போகவே முடியாது. மைனஸும் வந்தால் தான் நான் என்னை திருத்திக்க முடியும், என்னை வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? நீ அதே சிஸ்டர் தான் இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, வீட்டுக்குள்ளேயே ஸ்டோரி போற மாதிரி இருக்கே அப்படின்னுட்டு. அதுக்கு ஒரு கிளாரிஃபை கொடுத்துறேன் சிஸ்டர். நான் இப்போதான் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, சூர்யா மனசுல என்ன இருக்கு, துளசி மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத நான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க 2 பேரும் வீட்டுல, அதனால தான் வந்து சூர்யாவுக்கு ரெண்டு வாரம் வந்து லீவு அப்படிங்கிற மாதிரி காமிச்சு வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். ஓகேவா? நீங்க பாத்திருப்பீங்க அந்த ஸ்டோரி, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 வாரத்துல கல்யாணம், அப்போ 2 வாரத்துல இவனுக்கு வந்து லீவ் கொடுத்துட்ட மாதிரி, அவங்க எம்டிஏ வந்து இவருக்கு லீவ் கொடுத்துட்ட மாதிரி கரெக்டா அந்த டைம் வந்து துளசியும் உள்ள என்டர் ஆயிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வீட்டுல இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து லீவுங்கிற அந்த இது ஆட் பண்ணிருக்கேன், கான்செப்ட் ஆட் பண்ணிருக்கேன். துளசிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில போற வேலைகள் வந்து இப்ப எதுவும் இல்லை, அதாவது இது வரைக்கும் எதுவும் இல்லை. இனிமேல் தான் ஸ்டோரியை நீங்க வந்து கொஞ்சம் அவசரப்படாம ஸ்டோரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப வரைக்கும் துளசிக்கு வெளியில போறதுக்கான வேலைகள் எதுவுமே கிடையாது. அவங்க வேலைக்கோ காலேஜ்க்கோ எதுக்கும் போகல. ஸோ அவங்கள நான் வீட்டுல இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் சூர்யாவே வீட்டுல இருக்கிற மாதிரியான கான்செப்டை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள கதையை நான் வந்து நகர்த்துறேன். இவங்களுக்கான கதை மட்டும்தான் வீட்டுக்குள்ள போகும். மற்றபடி நம்ம கதிர் நேத்ரா கதை காலேஜ்ல தான் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல சிஸ்டர், நீங்க ஸ்டோரியை வந்து கொஞ்சம் பொறுமையா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்ன போகுது அப்படிங்கிறது தெரியும். இப்ப வரைக்கும் துளசி வந்து வீட்டுல தான் இருக்காங்க, அதனால சூர்யா வீட்லயே இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வருது. இனிமேல் தானே ஸ்டோரியில வந்து அவங்க வெளியில போகணும்னா இப்போ ஒரு கான்செப்ட்லாம் வச்சிருக்கேன், மாந்தோப்பு அவங்களோட தோப்பு, கிட்டத்தட்ட இது சொத்து எல்லாமே அவங்களுக்கு தான். இனிமேல் தான் ஸ்டோரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்கும். ஓகே சிஸ்டர், இது வரைக்கும் நீங்க கேட்ட 2 டவுட்ஸ்க்கும் கேள்விக்கும் நான் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் வீட்டுக்குள்ளேயே ஸ்டோரி போகுது அதுக்கான கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருப்பேன். அப்புறம் ரொமான்ஸ் ஸ்கிரிப்ட் இது சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கான கிளாரிஃபிகேஷனும் நான் கொடுத்துருப்பேன். இவங்க வந்து இது மட்டும் சொல்லலை, இவங்க ப்ளஸ்ஸும் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஒரு வீடியோஸ் போடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க சிஸ்டர், ஆனால் நீங்கள் 3 வீடியோஸ் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சிஸ்டர்னு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். என்னை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம் சிஸ்டர், நான் வந்து மைனஸை மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அடுத்த ஸ்டெப் நான் போகவே முடியாது. நான் மைனஸ் ப்ளஸ் ரெண்டுமே நான் எடுத்துக்கிறேன், அதாவது ஸ்போர்ட்டிவாகவே எடுத்துக்கிறேன். நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். ஐ திங்க் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ஒரு பேட் கமெண்ட் எதனா வந்துருச்சுன்னா டோட்டலாக மைண்ட் அப்செட் ஆகிடும். அடுத்து என்னால் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது, ஏன் வீடியோவே எடுக்க முடியாது. இப்படிதான் நான் இருந்தேன். இப்போ வந்து எனக்கு பழகிடுச்சுன்னே சொல்லலாம். நம்ம வந்து மைனஸ் வந்துருச்சே அப்படிங்கிறதுக்காக ஐயோ டல் ஆகிட்டு உட்காந்துடக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து என்ன நானே தேத்திக்கிட்டேன். இப்போ நான் வந்து பழகிக்கிட்டேன். அதுக்கு ரீசனும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு சிலவங்க வந்து எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அக்கா, நம்ம வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்மளால் நடந்துக்க முடியாது. அப்படின்னும் போது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி என்னால் கதை கொண்டு வர முடியாது. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய டேரக்டர் கிடையாது, நானும் உங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் தான். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டோரி வந்து ரொம்ப மெதுவாக போகுது. சிஸ்டர், நீங்கள் வந்து பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து 12th எபிசோடு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 12th எபிசோடுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவியில் சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா கூட மொதல் 50 எபிசோடுக்கு அது ஸ்டார்டிங், இப்போ வந்து புது கதை புது நாடகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே. இது 50 எபிசோடு வரைக்குமே எல்லாருமே புது நாடகம்ல, அந்த புது நாடகம் தான் போயிட்டு இருக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது 12th எபிசோட் தானே சிஸ்டர். 12th எபிசோடில் நான் ஸ்டோரியை இப்படி தானே நகர்த்த முடியும். நான் உடனே நீங்கள் நினைக்கிற மாதிரி அடுத்து நான் காமிச்சிட்டே போனேன்னா 50-60 எபிசோட்லேயே ஸ்டோரியை மூடிட்டு போக வேண்டியதான். நீங்கள் பொறுமையாக பாருங்க சிஸ்டர். பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரி என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் பொறுமையாக, அதாவது இப்படி தான் ஸ்டோரியை நான் நகர்த்த முடியும். இது வந்து பொறுமையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பொறுமை கிடையாது. நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், நான் ஸ்டோரியை வந்து ரொம்ப மெதுவாக கொண்டு போகிறேன் அப்படின்னா சொல்லுங்கள். நான் வேணா என்ன எடுத்து வச்ச ஸ்கிரிப்ட் படி அடுத்தடுத்து என்னவோ அதை நான் காமிச்சிடுறேன்.
ஓகே, ஐ திங்க் இந்த கொஸ்டின் கேட்ட சிஸ்டர்ஸ்க்கும் நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சிஸ்டர் ஸ்டோரியை பாருங்க. 12th எபிசோட் வரைக்கும் 12th எபிசோட்ல தான் நம்ம இருக்கோம். இன்னும் நிறைய எபிசோட்ஸ் இருக்கு. இனிமே தான் இல்ல, ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி தானே நகரும். எனக்கு தெரிஞ்சு நான் மெதுவா நகர்த்தல, கரெக்டா நகர்த்துற மாதிரி தான் எனக்கு தோணுது. சொல்லுங்க, மற்றவங்களும் சொல்லுங்க, நான் மெதுவா தான் போகிற மாதிரி இருக்கா அப்படின்னாக்கா சொல்லுங்க. நான் வேணா கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். எனக்கு தெரிஞ்சு நான் நார்மலா தான் கொண்டு போறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, ரொம்ப மெதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நார்மலாக கதையை கரெக்டாக தான் கொண்டு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் ஒருத்தவங்க இது வரைக்கும் 2 வாட்டி கமெண்ட் போட்டாங்க. 2 வாட்டியான்னு தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தியா பாப்பா கேரக்டர் கொண்டு வந்திருக்கேன் இல்லையா, குட்டி பாப்பா வாய்ஸ், அது வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சிஸ்டர், நான் வந்து அந்த வாய்ஸ் வந்து வேற வழி இல்லை, ஏன்னா அப்படிதான் கொடுத்தாக முடியும். ஏன்னா அந்த கார்ட்டூன்லயே அவ்வளோதான் வாய்ஸ் இருக்கு, வாய்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த கார்ட்டூன்லயே அவ்வளோதான் இருக்கு. நான் இதையும் மீறி நான் குழந்தைத்தனமாக தான் பேசினா, ஒரு குழந்தைய கூட்டு வந்து வச்சு தான் நான் பேச முடியும். அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ தியா பாப்பாக்கான வாய்ஸ் அவ்வளோதான் சிஸ்டர். நான் அதுக்கு மேலேயும் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா பெரிய ஆளுங்க பேசுகிற மாதிரியான வாய்ஸ் தான் கொண்டு வர மாதிரி இருக்கும். எனக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வேணும். அந்த குட்டி பாப்பாவோட வாய்ஸ் இவ்வளோ தான் என்னால் கொடுக்கவும் முடியும். நான் இதுக்காக குழந்தைக்கான வாய்ஸ்க்கு நான் வேற எதுவும் பண்ண முடியாது சிஸ்டர். நீங்கள் கேட்ட கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டேன், இவ்வளோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு மோஸ்ட்லி நான் வந்து பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபீல் பண்ணாதீங்க, என்னடா அப்போ நம்மளும் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டால் தான் நமக்கும் ரிப்ளை பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு. அப்படியே மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க. எனக்கு எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணணும்னு தான் ஆசை. பட் எனக்கு வந்து டைம் இல்லை, அதனால் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ எனக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். சிஸ்டர், அதாவது உங்கள் நேம்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ஐடியில் தான் இருக்குது. ஸோ அவங்க எல்லாரோட ஒரு சிலவங்களோட நேமை சொல்லி நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஜபா பாஸ்கர், கலை, அப்புறம் சந்தியா, சங்கீதா, அப்புறம் அன்புக்கரசுன்னு ஒருத்தவங்க, சங்கவி, அப்புறம் கவி, அப்புறம் நந்துலீலா, கௌசி, பூர்ணி அன்பழகன், சைனஷா, சக்திவேல், ரேணு, ரூபினி, அஸ்வினி, அப்புறம் ஒன் செகண்ட், அப்புறம் காமாட்சி சிஸ்டர், அகிலா சிஸ்டர், அப்புறம் ஈஸ்வரி, அப்புறம் லக்ஷ்மி, பிரபா அமீர், ராணி, மூர்த்தி, அப்புறம் தனுஸ்ரீ, அப்புறம் செல்வம், அஸ்மை, ராஜேஸ்வரி, சபரிமணி. ஓகே, இவ்வளோ பேர் தான். நான் அப்படியே பார்த்துக்கிட்டே போனால் நான் நிறைய பார்த்துக்கிட்டே போகணும். யார் பேரையாவது நான் நிறைய பேர் சொல்லலை தான். அப்புறம் முருகலட்சுமி, அவங்களாம் அடிக்கடி எனக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு எபிசோட் தவறாமல் இவங்கெல்லாம் வந்து காமாட்சி, முருகலட்சுமி, அஸ்வினி, இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எபிசோட் கூட தவறாமல் எனக்கு எல்லா எபிசோட்ஸ்க்கும் கமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் அசோக், அப்புறம் அங்கம்மாள், அப்புறம் ஸ்ரீ அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அப்புறம் ரேவதி, அப்புறம் அதான் நிறைய பேர் இந்த மாதிரி. அதில் ஸ்பெஷல் தேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் ஹாசி உமர், அப்புறம் என்னோடய சிஸ்டர் சுபிக்ஷா, அப்புறமேட்டு வந்து அகிலா சிஸ்டர், அப்புறம் காமாட்சி சிஸ்டர், அப்புறம் ஜபா பாஸ்கர், இவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்புறம் பொன்மலர், பொற்கொடி சிஸ்டர், சாரா சிஸ்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். இவங்களுக்கு மட்டும் இல்லை, நான் பேர் சொல்லாத எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சிஸ்டர்ஸ். மற்ற சிஸ்டர்ஸோட நேம் சொல்லலையே அப்படின்னு கோச்சிக்காதீங்க. நான் சும்மா இதை மேலோட்டமாக இருக்கிற வரைக்கும் பார்த்து ஒரு நேம் லிஸ்ட்டை சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பெரிய தேங்க்ஸ் சிஸ்டர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே விஷ் ஒன்று இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். குட்டி பாப்பா ஒருத்தவங்களுக்கு பர்த்டே, சத்யதர்ஷினி, அவங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சத்யதர்ஷினி குட்டி. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சத்யதர்ஷினி பாப்பா. குட்டிமா, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாவும் சுட்டித்தனமாவும் இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுல நான் எதனா உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி சொல்லியிருந்தேன்னா ஐம் சாரி. நான் இப்படிதான் கதை இதுதான் அப்படிங்கிறதுக்காக சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நான் இது வரைக்கும் நினச்சது கிடையாது. இப்போவும் நான் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி நான் பேசுனது கிடையாது. அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஓகே, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.